சலார் படத்துக்கு அப்புறமா சலார் 2க்காக நம்ம எல்லாரும் வெறி கொண்டு காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம பிரசாந்த் நீல பொறுத்த வரைக்கும் சலார் 2 இப்போதைக்கு ஓரமா வச்சுட்டு என்டிஆர் வச்சு படம் பண்ண போயிட்டாப்ல. ஆனா சலார் 2 அது அவருடைய கெரியர்லயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காப்ல. அந்த அளவுக்கு சூப்பரா அந்த படத்தை அவர் பண்ண போறாராமா. இப்போதைக்கு நம்ம பிரசாந்த் நீலும் என்டிஆரும் இணைஞ்சிருக்கிற படத்தோடைய படப்பிடிப்புலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு பிரம்மாண்டமான ஃபைட் சீக்வன்ஸோட அந்த படத்தோடைய படப்பிடிப்பு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏற்கனவே அந்த விஷயத்த அஃபிஷியலாகவும் அனௌன்ஸ் பண்ணாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புறேன். சரி, இந்த படத்தை பற்றி இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம் இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க. ஏன்னா 2026 பொங்கலுக்கு நாங்கள் இந்த படத்தை தேட்டருக்கு கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி. ஆனால் அதுக்கடுத்து அது வரப்போறதுல ஏன்னா ஷூட்டிங்கே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆக போகுது. சரி, இப்போ இந்த படம் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். அதை பற்றி ஒரு சின்ன ரூமர், 2026 சம்மருக்கு அவங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாமா. ஆனால் சம்மருமே டவுட்டு தான். பிரசாந்த் நீலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்லோவாக படத்தை எடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர். கண்டிப்பாக சீக்கிரமாக முடிக்கிறதுக்கெலாம் சத்தியமாக வாய்ப்புகளே கிடையாது. இருந்தாலும் நாளைக்கு எக்ஸைட்டிங்கான ஒரு அப்டேட் இந்த படத்துல இருந்து இப்போதைக்கு உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. நாளை மதியானம் 12 மணிக்கு அந்த அப்டேட்டை இப்போதைக்கு சொல்ல போறாங்க. அது என்னவா இருக்கும் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். மேபி ஒரு கிளிம்ஸா இருக்கலாம், இல்லை இந்த படத்தோடைய ரிலீஸ் டேட்டை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், ஏன் இவ்வளோ சீக்கிரமாக இந்த அனௌன்ஸ்மெண்ட் இப்போ நாளைக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு தானே அல்லு அர்ஜுனுடைய அப்டேட் வந்து பரவலாக ரொம்ப சூப்பராக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அதை முட்டுக்கட்டை போட்டு ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்டேட்டை இப்போதைக்கு குறுக்க கொண்டு வராங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நாளைக்கு என்னதான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு.